புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. குறிப்பாக இந்த மது பழக்கம், போதை பழக்கத்துக்கு உள்ளானவங்க, அடிக்ட் ஆனவங்க, இதுல இருந்து எப்படி தங்களால விடுபட்டுட்டு வெளியில வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல பேச போறோம். இது பத்தி பேசுறதுக்காக தமிழ்நாடு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட்டும் ஜீவன் கேர் சென்டர்ல இருந்து டாக்டர் சென்னை பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். சார் வணக்கம். பொதுவா சொல்லுவாங்க, நம்ம செய்யக்கூடிய செயல்னால தனக்கோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி பாதிப்பு இல்லாத எந்த செயல் செஞ்சாலும் அது நன்மைக்கே, ஈவன் பொய் சொல்றது கூட நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த மது பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க தன்னையும் அழிச்சுக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. குற்றங்களும் அதிகரிச்சுட்டே இருக்கு. சார், இதை பத்தி நம்ம பேசலாம். இதுல இருந்து வெளிவரணும் அப்படிங்கறத தாண்டி முதல்ல ஏன் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது? ஏன் அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல? ஃபர்ஸ்ட் இது டிசீஸ். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பழக்கமோ ஒரு ஹேபிட்டோ அந்த மாதிரி இல்லை. ஆல்கஹால் இஸ் எ டிசீஸ். ஓகே. ட்ரக் இஸ் எ டிசீஸ். இந்த டிசீஸ் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. வெளியில இருந்தெல்லாம் சக்கரை நோய் எப்படியோ மற்ற நோய்கள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த குடி என்பது ஒரு நோய். இந்த நோய் வளரும் தன்மையுடைய நோய். அதாவது ஆரம்பத்தில் என்ன அளவு சாப்பிட்டாரோ 10 இயர்ஸ் பேக் சாப்பிடும் போது அவரோட அளவு எங்கேயோ இருக்கும். நமக்கு தெரியாம இது மெதுவாக வளருது. அப்போ வெளியில இருந்து இது விடுறேன்னு சொல்றதும், அப்புறம் இதோட ஆக்சுவல் சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மருந்து தரோம், லேகியம் தரோன்னு. நம்மளோட கான்செப்டே மருந்து, மாத்திரை, லேகியம், பவுடர் இது மூலியமாக இந்த நோயை குணப்படுத்த முடியாது. இது அவர் நினைச்சாதான் விட முடியும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். நான் விடணும்னு நினைச்சா விட முடியும். ஆனால் அவர் எப்படி விடணும்னா அதுக்கு தான் ஜீவன் கேர் சென்டர் இருக்கு. நாங்கள் அவருக்கு உதவி பண்ணுவோம். நாங்கள் இந்தியா முழுவதும் இந்த சர்வீஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசத்துல 509 கொலைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே 99% இந்த கஞ்சா போதையில பண்ணது தானே தவிர, தெளிவா யாரும் எடுத்து கத்தியை குத்த மாட்டாரு, வெட்ட மாட்டாரு. இது டிசீஸ்ன்றதுனால அவங்களுக்கு தெரியாது. இன்னும் இது மாதிரி ஒரு சென்டர்ஸ் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு மையங்கள் போனா நம்ம குணமாயிடுவோம் அப்படின்ற இது கிடையாது. மக்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஹாஸ்பிட்டல் போனா குணமாயிடலாம், இல்லைன்னா பையனை கல்யாணம் பண்ணி வச்சா குணமாயிடலாம், இல்லை பையனுக்கு ஒரு வேலை வச்சு கொடுத்தா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா குணமாயிடலாம்னா எது பண்ணாலுமே குணமாக முடியாது. இது முறையான சிகிச்சை மறுவாழ் மையங்களுக்கு சென்றால் மட்டும்தான் போக முடியும். ஹாஸ்பிட்டல் போகிறதோ, இல்லை கயிறு கட்டுறதோ, இல்லை ஜோசியம் பார்க்கறதோ, குறி கேட்கறதோ, இதில் எதுவுமே தீர்வு கிடையாது. காடு ஒரு நமக்கு மேலே ஒரு ஹையர் பவர் இருக்கு. பட் இது யாரையும் எந்த மதத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலை. பட் எந்த மதத்தில் போய் நீங்கள் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு இது இருக்குன்னு வழி வேணா கடவுள் காட்டுவாரே தவிர, அங்கே போனாலும் எந்த மாற்றமும் வராது. ஹாஸ்பிட்டல் போகிறதும் வேஸ்ட்டு, இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறதும் வேஸ்ட்டு. இது டிசீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த பவுடரோ லேகியமோ இதனால தீர்வு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஜீவன் கேர் சென்டர்ல இதுல இருந்து இவங்க டி அடிக்ஷன் ஆறதுக்கான நிறைய ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான முறைகள் நீங்க கையாளுறீங்க சார்? நம்ம கிட்ட இருக்குது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஓகே. பட் ஃபோர்ஸ் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது குடிக்கிறவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது நமக்கு தேவை கிடையாது. அவருக்கு விருப்பமும் வராது விடணும்னு. அவங்க ஃபேமிலியோட ஒத்துழைப்பு இருந்தால் போதும். இது 4 மாதங்கள் சிகிச்சை இருக்கணும் கண்டிப்பாக. 4 மாதங்கள் சிகிச்சை இருந்தாருன்னா கியூரபிள் ஆகி வெளியில் அவருக்கு என்ன வேலை இல்லையோ வேலை வாங்கி தர்றதோ, இல்லை மனைவி பிரிஞ்சு போயிருக்கோ அதை சேர்த்து வைக்கிறதோ, இல்லை அவருக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் வச்சு தரணும், இல்லை கடை வச்சு தரணும், எல்லாமே ஜீவன் கேர் பண்ணணும். எங்களுக்கு தேவை குடிக்காமல் இருக்கணும். ரிலையன்ஸ் எப்படி ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட ஃபோன் வச்சிருக்கணும்னு சொல்லி தான் 500 ரூபாய் ஃபோன் விட்டாங்க.
பேட்டா செப்பல் வந்து எல்லார் கையிலையும் காலில் செப்பல் இருக்கணும்னு சொல்லி தான் பேட்டா ஆரம்பிச்சு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி என்னால் முடிஞ்ச சேவையை இந்த சமூகத்துக்கு நான் செய்யணும். எவ்வளோ குடிகாராக இருக்கிறாங்களோ போதையில் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வரணும், அதுலேருந்து மீண்டும் கொண்டு வரணும். இது வரைக்கும் ஒரு 15,000 பேரை திருத்தி இருக்கிறோம். சூப்பர். இப்போ வந்து டி அடிக்ஷன் அப்படின்னு பேசும்போது நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிக்ஷன் அப்படிங்கிற கட்டத்துக்கு அவங்க எப்போ சார் தள்ளப்படுறாங்க? அடிக்ஷன் எப்போ கண்டுபடுறாங்கன்னா, இப்போது ஃபேமிலி வந்து இவனை கண்டுக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஓகே, ஒன்று பார்ட்டிஸு, இல்லைன்னா அந்த டெத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ ஏன்னா வந்து 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க ஆயிடுறாங்க. ஃபாதர் மதர் வேலைக்கு போகிற ஆயிடுறாங்க. அப்போ இவனுக்கு அந்த ஃப்ரீடம் கிடச்சிருது. இவனை யாரும் வந்து கொஸ்டின் கேட்க ஆள் கிடையாது. 2வது வந்து அதிகமாக இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அதிகமாக வீட்டுக்கு பயந்தவங்க தான் இன்றைக்கி வந்து அடிக்ஷனில் இருக்கிறாங்க. 2வது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து சப்போஸ் கணவர் இல்லைன்னும் போது அவங்களுக்கு வேறு ரிலேஷன்ஷிப் ஆகும்போது இவன் வந்து அதை பார்த்து மன பாதிப்பு அடைகிறான். இந்த குடி போதை 2ம் இல்லாமல் இது 2ம் எடுத்து பாதிக்கப்படுறவனும் இருக்கான். அது பேர் இண்டோசைக்கோசிஸ். இது 2ம் எடுத்து பாதிக்கிறவங்க. அதனால் இந்த மாதிரியானதான் அடிக்ஷன். ஒன்று ஃப்ரெண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸு, இது 2 விஷயங்கள் தான் காரணம். இது எந்த காரணமும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி இந்த மைனராக இருக்கும் போதுலேருந்தே சில பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க பசங்க. அது நமக்கு ரூல்ஸே இருக்குது. இந்த மாதிரி அண்டர் 18 இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். தெரியாமல் சில தவறுகள் நடக்க தானே செய்யுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு 10-15 வருஷமாக அவங்க வந்து கண்டினியூஸாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்து டீஅடிக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ 12 வயசு 13 வயசுலேருந்து என்கிட்ட பசங்க இருக்காங்க. ஓ. இப்போ இவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆல்கஹால், அப்புறம் கஞ்சா, அப்புறம் கொக்கைன், அப்புறம் ப்ரௌன் சுகர், அப்புறம் ஆன்ஸு, அதுக்கப்புறம் கோலிப்பு, அதுக்கப்புறம் ஸ்னேக் பைட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்டி, ஸ்டாம்ப்பு, பெட்ரோலு, ஒயிட்னர், இது எல்லாமே வந்து போதையை யூஸ் பண்ணுறாங்க. இதில் குடி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸ்மெல் வரும், தள்ளாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மீதி இதுக்கு கண்டுபிடிக்கிறதே வந்து கஷ்டம் ஆரம்ப ஸ்டேஜில் வீட்டில். இப்போது அதை யார் கண்டுபிடிக்க முடியும்னா வந்து நாங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அவன் வீட்டில் இருந்து பேக்கெட்டில் ஏதாவது அந்த பொருள் எடுத்தால் மட்டும்தான் தெரியுமே தவிர, ட்ரிங்க்ஸை தவிர மீதி எது எடுத்தாலுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதோ அது எல்லாமே அவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ போதைக்காக எது வேணாலும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கிரானிக்கல் அடிக்ட் அவங்க. ஓகே. போதைக்காக எதையும் செய்யக்கூடிய ஃபோபியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து இது வந்து இவங்களுக்கு அப்படியே தொடர்ந்து இதுலேயே இருக்கிறதுனால, ஃபாதர் மதர் கண்டுக்காமல் இருக்கிறதுனால, இல்லை அம்மா சரியில்லை, இல்லை அப்பாவும் குடிக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுக்கு இந்த அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே. இந்த மாதிரி சின்ன பசங்க இதில் வரது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. டிஎன்ஏல இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்களில் யாராவது பரம்பரையில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அந்த ஜெனட்டிக்ல இருந்து தான் இவர் வருவார் தவிர கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அது எந்த பருவன்னு தெரியாது. ஆனால் இவரோட சமூகத்தில் அவங்களோட பரம்பரையில் யாராவது ஒருத்தர் அந்த ஜெனட்டிக்ல இருந்தால் தான் அந்த பிஹேவியர் தான் இவருக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 4 months வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது டைம் டியூரேஷன் இருக்கா சார்? 4 months தான். ஆனால் வந்து 4 months அதிகமாக தான் வைக்கணும். நாட்கள் வந்து அதிகமாக தான் தேவை. பட் வந்து எல்லாரும் வேலைக்கு போகணும், சம்பாரிச்சு கொடுக்கணும், இவர் இல்லாமல் இருக்க முடியாதனால இந்த 4 monthsன்றது ஒரு இதுவாக வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க அங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பாடு அவருக்கு எல்லாமே கொடுத்து மெடிசன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுறோம். ஃபேமிலியை பார்க்க முடியாது, ஃபோனில் பேச முடியாது. ஓகே. 1.5 month கழிச்சு தான் அவரை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம் அவங்க ஃபேமிலியை. அது வரைக்கும் ஃபேமிலி நாங்கள் சொல்கிறத கேட்கணும்.
எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு கடைசியாக என்கிட்ட வந்தால் தான் நல்லது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏமாறுறாங்க. இதெல்லாம் இந்த சமுத்திரகனிலாம் கூட ஆட் கொடுக்குறாரு இல்லையா, அதெல்லாம் முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு விஷயம்தான். பவுட்ரு கலந்து நாங்கள் குடிச்சிருந்தோன்னா இன்றைக்கி டாஸ்மாகே தேவையில்லை. அதே மாதிரி அரசாங்கமும் வந்து இதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இந்த இப்போ வருமானம் ஏன் கம்மி ஆயிடுச்சுன்றதுக்கு அதுக்கு ஆய்வு குழு போடுறாங்க. இப்போ வந்து 48,000 கோடி வந்து வசூல் அதில் கம்மியாகுதுனால அதுக்கு ஆய்வு குழு போட்டு அதை வந்து இவங்க பார்க்குறாங்களே தவிர, ஒயின் ஷாப்பை மூடணும், மொத்தமாக மூட வேணாம், படிப்படியாக மூடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மூடலாம், இல்லை வந்து பார்ஸை கட் பண்ணலாம், அந்த ரிலவெண்ட்டை வந்து உடைக்கலாம். நம்ம பார்ஸ் இல்லாமல் வெறும் சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு தரமான மதுவாக கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம். 18 வயசு கீழே இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். ஓகே சரி, இந்த போதை பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன? ஏன்னா நார்மலாக ஒரு டிசீஸ் வருது அப்படின்னாலே மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆர்கன் ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது லிவர் தான். ஓகே. அப்புறம் கணையம் பாதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து லங்ஸ் ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியரும் வரும். ரெண்டாவது ஆண்மை குறைவு. இன்னைக்கு குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாருக்குமே குழந்தை பிறக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஓகே. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி விவேக் சொல்வார், ஒரிஜினல் போல் அதான் எனக்கு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஒரிஜினலாக கொடுக்குறாங்க. முதல் ப்ரைவேட்டாக இருக்கும்போது தான் டூப்ளிகேட் எடுத்தது. இன்றைக்கி ஒரிஜினலாக கொடுக்குறாங்கன்னா இவங்க நல்லா ஒரிஜினலாக கொடுக்குறாங்க, நல்லவங்கன்னு சொல்லலை, கலப்படம் பண்ணி அதில் நிறைய போதையை மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த கெமிக்கல்லாம் போனதுனால குழந்தை பொறுக்கிறதுக்கு முழு தடையாக இருக்கும் அது. ஓகே. அதே மாதிரி இந்த பழக்கம் நமக்கு வருது அப்படின்னா எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கே தெரியுமா? நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுமா சார்? தெரியாது. எப்போ வந்து அவருக்கு தெரியாது. அவர் எப்போ தெரியும்னா, இதை ஏன் நம்ம குடிக்கிறோம், நம்ம வந்து இதை விட்டுடலாமேன்னு நினைக்கும் போதே அவர் நோயாளி ஆயிடுறாரு. மொத்தம் வந்து 5 விதமான கேட்டகரிஸ் தான் இவங்க அந்த போதை குடியில் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் அக்கேஷனல், என்றைக்கோ ஒரு நாள் எடுத்தவங்க, ஃபங்க்ஷனோ பார்ட்டியோ ஏதோ ஒரு சோக நிகழ்ச்சியோ டெத்துலையோ எதுலையோ ஒரு விஷயம், எப்பயோ இல்லை ரக்ஷாபந்தன் சோஷியல் ட்ரிங்க்ஸ் வராங்க. அப்புறம் அடுத்த கேட்டகரி, இது வந்து அக்கேஷனல், வருடத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள். ரெண்டாவது தான் நீங்கள் சொல்கிற சோஷியல் ட்ரிங்கர், தினமும் வேணும், ஆனால் அந்த அளவு மீற மாட்டேன், அந்த டைமிங்க்கு சாப்பிட்டுடணும், மறுநாள் என் குழந்தை குட்டி குடும்பத்தை நான் பார்க்கணும். தேர்டு வந்து ப்ரொஃபஷ்னல்னால் ஊருக்கு போகிறாங்க இல்லையா, வேலை விஷயமா ஊருக்கு போகும்போது அங்கே மட்டும் போதை எடுக்கிறவர், அங்கே மட்டும் குடிக்கிறவர். இவர் வந்து வீட்டுக்கிட்ட யாருக்கும் தெரியாது. இது தேர்டு. ஃபோர்த்து வந்து பிஞ்ச் ட்ரிங்கர், அதாவது ஒரு 5 நாள் குடிப்பாங்க, 10 நாள் விடுவாங்க, ஒரு 10 நாள் குடிப்பாங்க, ஒரு மாதம் விடுவாங்க. இதுதான் பிஞ்சு. நம்மக்கிட்ட வர்றது தான் ப்ராப்ளம் ட்ரிங்கர். 24 மணி நேரம் குடிப்பவர், 24 மணி நேரம் போதை எடுப்பவர். மனைவி யார், அம்மா யார், அக்கா யார், தங்கச்சி யார் எதுவுமே தெரியாது. பகலில் குடிப்பவர், முழு நேரம் குடிப்பவர். வீட்டில் இன்றைக்கி என்ன கிழமை, என்ன சாப்பாடு எதுவுமே தெரியாது. அப்பா இறந்துருந்தால் கூட அவருக்கு சுயநிலை இல்லாமல் இருப்பார். அந்த ப்ராப்ளம் ட்ரிங்கர் தான் நம்மக்கிட்ட வராங்க. பட் அக்கேஷனல் சோஷியலும் நம்மக்கிட்ட வராங்க. முன்னாடியே வந்துட்டால் நல்லது. இந்த கிரானிக்கல் ஸ்டேஜ் போகிறது வந்து எல்லாமே இழந்த பிறகு வர்றது வந்து வேஸ்ட்டு. இப்போ சில வீட்டில் ஏன் சேர்க்க மாட்டுறாங்கன்னா, அவர் போயிட்டாருன்னா வருமானம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இல்லை அவங்க பிஹேவியர் சரியில்லைன்னும் போது இவர் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற விட்டுறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ஏன் நம்ம திருத்தணும், நம்ம இவர் இல்லாமல் பசங்க இருக்காது, குழந்தைங்க இருக்காது அப்படின்னா, இவரை கொண்டு போய் சேர்க்கலன்னா அவரே இருக்க மாட்டார்ல மொத்தமாக. அதனால் வந்து அந்த 4 மந்த்ன்றது ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வந்து கோஆப்ரேட் பண்ணணும். பட் இவங்க தான் வந்து இந்த மனைவிமார்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. பட் இவங்களே தான் சொல்கிறது ஆரம்ப ஸ்டேஜில்,
கொஞ்சமாக குடிங்க, வீட்டில் வாங்கி வந்து சாப்பிடுங்க, நான் சைட் டிஷ் பண்ணி தரேன் அப்படின்றது இவங்க கொடுக்குற அந்த ஊக்கத்தில் தான் இவர் அப்படியே வளர்றாரு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, எங்களை வீக்லி ட்வைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது இவருக்கு அதிகமாக ஆகி இது வந்து வளரும் தன்மையினுடைய நோய்னா அப்படியே தான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பியர் சாப்பிட்றவர் 10 years கழித்து ஒரு நாளைக்கு 8 beers சாப்பிடுவார். 90 ml சாப்பிட்றவர் 10 years கழித்து 2 full சாப்பிடுவார். இதோட இன்க்ரீஸ் இதோட அளவு வந்து அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். உடல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பத்தாத மாதிரி ஆமாம், ஆல்கஹால் வந்து பத்தாது. ஆனால் இந்த கிரானிக் ஸ்டேஜில் என்னன்னா குடிக்கவும் முடியாது, குடிக்காமல் இருக்கவும் முடியாது. இதுதான் வந்து எதுக்கு எடுப்பாங்க ஃபர்ஸ்ட்னா, ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு எடுக்கிறது, இல்லைன்னா வந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எடுக்கிறது, இல்லைன்னா குண்டா ஆகணும், பீர் குடிக்கணும், இல்லை ஷைனிங் ஆகணும், ஒயின் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லைன்னா வந்து பசி நல்லா எடுக்கணும், தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது எடுக்கிறது. இதனால் எந்த ஒரு யூஸுமே வந்து கிடையாது. மதுவும் போதைனாலும் மனித உடலுக்காக எந்த ஒரு நன்மையுமே தராது. தன்னைத்தானே அழித்து கொண்டு இருப்பவர்கள் தான் அவங்க. இதை வந்து ஃபேமிலி தான் அவங்கள டேக் கேர் பண்ணி ரீஹாபிலிட்டேஷனில் சேர்க்கணும். ரீஹாபிலிட்டேஷன் சேர்த்தா மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எந்த பவுட்ரு, மந்திரம், மதம், சாமி எதுவுமே வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்காது. இப்போது வந்து நான் பிஸ்னஸ் பண்ணோன்னா எது வேணாலும் பண்ணலாம். பட் ஏன் இன்றைக்கி நம்ம இதை பண்ணுறோன்னா, இன்றைக்கி இதுதான் சமூகத்தில் அதிகமான பிரச்சனையாக இருக்குது, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து 58 பேர் இறந்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. இதே மாதிரி போன வருடம் வந்து 22 பேர் இறந்தாங்க விழுப்புரத்தில். அதே மாதிரி கவர்மெண்ட் சரக்குலேயே வந்து திருவாரூர்லேயும் கும்பகோணத்துலேயும் சைனட் கலந்துருந்தது பாட்டிலில். அப்போ இதெல்லாம் எப்படி வருது? இது அரசு சரி செய்யணும். அரசு வந்து சரி செஞ்சு ஒரு தரமான மருந்துக்கு வந்து மது வந்து தரமாக கொடுக்கலாம். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க டைமிங் 12 to 10 தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் 24 hours வந்து இது ரவுண்ட் தி கிளாக் வந்து போயிட்டே தான் இருக்குது, சேல்ஸ் விற்பனை ஆகிட்டே தான் இருக்குது. அதனால் அந்த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம மது கடைகளை குறைக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ கமர்ஷியல் பிளேஸில் தான் முதல்ல இருந்தது, இப்போ வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாலே வந்து வந்துருச்சு. அது மாதிரி ஈஸியாக வாங்குறாங்க, ஈஸியாக கஞ்சா அடிக்கிறாங்க. இன்றைக்கி கஞ்சா வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. கஞ்சா இருக்குது, ப்ரௌன் சுகரு, ஸ்னேக் ஒயிட்டு, இந்த மாதிரி கூலிப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அரசு வந்து இது முறை பண்ணோம். ஆனால் 1.0, 2.0, 3.0ன்னு வந்து கஞ்சா இது பண்ணாங்க. பட் அரெஸ்ட்டும் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி பாதி பேர் வெளில வந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், சட்டங்கள் வந்து கடுமையானால்தான், தண்டனைகள் வந்து கடுமையானால்தான் தவறுகள் குறையும். இப்போ நீங்க சரி பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க, திரும்ப அது அந்த பழக்கம் வராம இருக்கணும்னா அது அவங்க கையில தான். அது அவங்க வெளியில போகும்போதே அவங்க பின்னாடியே தான் இருப்போம் நாங்கள் டீம். ஓகே, 1 year வரைக்கும். ஓ, அவர் வந்து வேலைக்கு போறாரா, கரெக்டாக இருக்காரா இல்லையா, இல்லை குடிக்க போறாரா, அவருக்கு சொல்லிடுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா குடிக்க போறாரு. ஏன்னா எடுத்தோடனே போய் குடிக்க மாட்டார். முதல்ல வந்து ரியாபை குறை சொல்லுவார், ரியாபிலிட்டேஷனை. என்னை உள்ளே அடிச்சிட்டாங்க, எனக்கு உள்ளே சாப்பாடு போடல, என்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, இந்த ஃபேக்கு வேர்ட்ஸை சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி, அப்போ ஃபேமிலி அந்த சிம்பத்தியில் விழுந்து, ஐயோ நீங்கள் குடிக்கலன்னா ஏங்க போய் சேர்த்துருக்க போகிறேன், எனக்கு அந்த இடம் அப்படின்னு தெரியாது, சரி இனிமேல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக அளவாக குடிங்க, உங்களால் விட முடியலன்னா இனிமேல் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 99% மீண்டும் குடிக்கிறவர் இதுதான் சொல்லுவார். ஆனால் அந்த 99%ம் என்கிட்ட தான் திரும்ப வரணும். என்கிட்ட ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா வரத்துக்கு மறுபடியும் வாய்ப்புகள் வந்து குறைவு. திரும்ப வரவங்க யாருன்னா பாதி சிகிச்சையில் அழிச்சிட்டு போகிறவங்க, பண்ணாமல் அவங்களே கூட்டிகிட்டு போகிறது. ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அம்மா வந்து சேர்த்துருவாங்க, ஒய்ஃப் ஆனான்னு சொல்லுவாங்க, ஒய்ஃப் சேர்த்துருவாங்க, அம்மா ஆனான்னு சொல்லுவாங்க, இல்லை அம்மாவும் ஒய்ஃபும் ஓகேன்னுவாங்க, பிரதர்ஸ் வேணான்னுவாங்க. இந்த மாதிரியான கன்க்ளூஷன்லாம் இருக்கிறதுனால
அந்த பாதி சிகிச்சை முடிஞ்சு போகிறவர் திரும்ப கண்டிப்பாக குடிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக போதை எடுப்பார். ஓகே. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் சொல்லுங்கள் சார். நம்மளோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்னால் வந்து இதுக்கு மெயின் வந்து MSW, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர், அப்புறம் MSc சைக்காலஜிஸ்ட், அப்புறம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அப்புறம் ரெக்கவரிங் அடிக்ட்னா மதுலேருந்து மீண்டு வந்து இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அது சைக்காலஜிக்கல் வந்து கவுன்சிலிங், அவனுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங்கு, ஃபேமிலி கவுன்சிலிங் எல்லாமே வந்து கொடுப்போம். கொடுத்து ஃபேமிலி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும், இவன் ஒரு ரிப்போர்ட் சொல்லுவார். ஃபேமிலி கொடுக்குற ரிப்போர்ட்டும் இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டும் ஒன்றா இருந்தால் தான் இவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம், உண்மை பேசுகிறாருன்னு. ஓகே. ஃபேமிலி வேறு சொல்லியிருக்கு, ஃபேமிலி சொன்னதை தவிர்த்து இவர் மாற்றி சொல்லுவார். என் மனைவி சரியில்லை, வந்து எனக்கு சரியாக சாப்பாடு போடுறதில்ல, என் சொந்தக்காரங்க மதிக்கிறதில்ல, என்னை யாரும் வந்து கிட்ட சேர்க்கறதில்ல, என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க, என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்க மாட்டுது, கல்யாணம் ஆன மறுநாளில் இது நடக்கலையே, நீங்கள் வந்து இந்த குடியும் போதையும் நம்ம எடுத்த பிறகு தான் இவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து அடிக்ஷன் ஆகிட்ட பிறகு குளிக்க மாட்டாங்க, பல் தேய்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி ரெக்கடாக இருப்பாங்க. அப்போ வந்து பசங்க கிட்ட போகாது, ஃபேமிலியும் வந்து கிட்ட போக மாட்டாங்க. அப்போ ஃபேமிலி கிட்ட போகிறதுனால அப்போ நீ யாரையாவது வச்சுருக்கியா, நீ வந்து என் மேலே உனக்கு அன்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள வந்து துன்புறுத்துறது. மனைவிமார்களும் அம்மாமார்களும் துன்புறுத்துறது. என்னன்னா தாய் பாசம் என்ன பண்ணாலுமே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட சேர்க்கறது மேக்சிமம் மனைவிமார்கள் தான். ஏன்னா வந்து தாய் பாசம் தடுக்குது. ஆனால் எல்லாமே பண்ணுவார் அவர். ஆனால் அந்த தாயும் வந்து நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த ரிஹாபிலிட்டேஷனுக்கு நாடலாம். சார், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஒய்ஃபோ அம்மாவோ கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவரோ இல்லை பையனோ இந்த மாதிரி இவ்வளோ அடிக்ஷனாக இருக்காங்க, இதுலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களுடைய அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னா செயின் லிங்க் தான். அதாவது இங்கேருந்து க்யூர் ஆகி போகிறவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு வேறு ஸ்டேஜில் பார்த்துருப்பாங்க. ஒரு அழுக்கான உடையிலையோ இல்லை செப்பல்ஸ் போடாமையோ ஒரு அன்பிஹேவியராக இருப்பார். இங்கேருந்து போனோன்னே ஷர்ட் டக்கின் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பார். அவங்க மூலியமாக தான் நமக்கு வராங்க. அவங்கள பார்த்து தான் இங்கே நமக்கு கிட்ட வந்து சேருவாங்க. அண்டு காவல்துறையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து அவங்க மூலியமாகவும் பேஷண்ட்ஸ் எடுக்கிறோம். அண்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. பட் வந்து மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த பெண்கள் போய் 4 இடத்துல சொல்கிறது தான் இங்கே போனோம், என் கணவர் நல்லா ஆகிட்டார். ஏன்னா வந்து ஃபேக்காக நான் வந்து பவுட்ரு லேகியம் கொடுத்துருந்தா நான் 15 இயர்ஸ் தான் நடத்த முடியாது. இது வந்து ரியாலிட்டிக்காக நம்ம பண்ணுறோம். அதாவது எப்படின்னு சொல்கிறோன்னா, நான் தான் எடுத்தேன், நான் தான் விரும்பி எடுத்தேன், நான் தான் விரும்பி விடணும். அதுக்கு உண்டான விஷயம் ஜீவன் கேர் செய்யும். 100% எங்ககிட்ட வந்தால் அவரை குடி இல்லாத போதை இல்லாத மனிதனாக மாற்றி குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு. ஓகே சார். இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நிறைய போதைப் பொருட்களோட பேரெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் சார்? இல்லை, டேஞ்சரஸ் வந்து இப்போது கொக்கைன், ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஃபோன் கால்ஸு ரொம்ப ஹை கிளாஸு அவங்களுக்கு தான் போவோம். இன்றைக்கி கஞ்சாவும் மதுவும் தான் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து டேஞ்சரஸ். கஞ்சாவில் வந்து இவங்க இந்த கஞ்சாவும் சாப்பிட்டுட்டு மதுவும் சாப்பிட்டுட்டு பண்ணுற அட்ராசிட்டிஸ் தான் இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங்கு, கேங் ரேப்பு, இந்த மாதிரி வழிப்பறி, ராபரிஸு இந்த மாதிரி பண்ணுறது. இருக்கிறதுலே டேஞ்சர் வந்து கஞ்சா தான். ஓகே. அதே மாதிரி நீங்களே சொல்லியிருந்தீங்க போஸ்ட் ட்ரீட்மெண்ட் கேரும் நீங்கள் பண்ணுறீங்க. 1 இயர் வரைக்கும் வந்து மானிட்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேஷண்ட்ஸ் வந்து ஆப்வியஸாக ஃபேக்காக கூட சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போது அந்த 4 மந்த் பீரியடில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும்? ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னா எப்படி இருக்கும்?
இல்ல நீங்க சாட்டிஸ்ஃபை, நீங்களும் வந்து ஹாப்பி ஆகி அவங்களும் ஹாப்பி ஆகி நான் நல்லா வந்துட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த 2 விஷயமே நீங்க சொல்லலாம். இல்லை, இன்னைக்கு வந்து என்னால் நிறைய குடும்பங்கள் வாழுது. அதுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம். ரெண்டாவது வந்து உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 days to 15 days ஒஸ்ட்டாக தான் இருப்பார். அதாவது வந்து நான் யார் தெரியுமா, நான் வெளில போனால் என்ன பண்ணுவேன் தெரியுமா. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து அழிச்சிட்டு வரோம். இவராக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ கை அடிபட்டுடுச்சு, கால் அடிபட்டுடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். பட் இது வந்து சோகம் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு சுகம் இருக்குது. இது வந்து விடுறதுக்கு எனக்கு விருப்பம் 0.1 கூட வராது அவருக்கு. இது வந்து குடிக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், சுயநலம் செல்ஃபிஷாக இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கிறவரை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வந்து நாங்கள் தான் போய் வந்து அழிச்சிட்டு வரோம் அவர். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி நான் இவங்களை வந்து நான் சரி பண்ணேன், அதாவது ரொம்ப இறக்குற தருவாயில் இருக்கிறவங்களை கூட கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருப்பாங்கல்ல? இல்லை, அதாவது ரீஹாபிலிட்டேஷன்னாவே உங்களுக்கு வந்து மறு வாழ்வு தான். அதாவது நான் ஒரு இறந்து போகிறவரை தான் நான் அவருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து ஒரு இது பண்ணுறேன். அப்போ எல்லாருக்குமே அதே தான். ஸ்பெசிஃபிக்காக வந்து இவருக்கு தான்ன்றது கிடையாது. நமக்கு அவருக்கு உள்ள ஃபண்டமெண்டலாக அவருக்கு எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம்னாவே அவருக்கு என்ன தேவை, சாப்பாடு, மெடிசனு, கிளாஸஸ்ஸு, யோகா, மெடிடேஷன், இதுதான். அதனால மருந்து வந்து இருக்குது. எதனாலன்னா அந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுற அந்த 15 daysக்கு மட்டும் மெடிசன் கொடுப்பாங்க. நீ இந்த மாத்திரை சாப்பிட்டா குணமாயிடுவேன், நீ இந்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடுவேன், நீ இந்த பவுடரை சாப்பிட்டா குணமாயிடுவேன், அவங்களுக்கே தெரியாது. சாப்பாடில் கலந்து கொடுக்கலாம், பாலில் கலந்து கொடுக்கலாம். அந்த சமுத்திரகனி சஞ்சீவிலாம் பண்ணுறது வந்து அங்கே இருக்கிற ஃபேமிலி சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து இந்த அடிக்ஷன் பவுடர் சாப்பிட்டோம், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரரோட சந்தோஷமாக இருக்கிறோம், இன்றைக்கி என் கணவரோ பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாருமே சைடு ஆக்டர்ஸ் தான். இதை காசை வாங்கிட்டு தான் அந்த ஆடை வந்து நடிக்கிறாங்க. ஓகே, ஒரு மெசேஜாகவே நான் கேட்குறேன். சில இந்த ஐடி கல்ச்சராக இருக்கட்டும், சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுமே வந்து அடிக்ட் ஆகிறாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லியுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு ட்ரிங்க்ஸ், அதாவது அவங்க ஷிஃப்ட் முடிச்சதுக்கப்புறமா அது கொஞ்சமாக வந்து அந்த குவான்டிட்டி அதிகப்படுத்தப்படாமல் கொஞ்சமாக நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க வந்து பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு ஆகும்போது இது இவங்களால பண்ண முடியல அப்படிங்கும்போது பர்சனல் லைஃப்பும் வந்து அஃபெக்ட் ஆகுது. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை சார்? அது ஆஃப்டர் மேரேஜ் டிவோர்ஸ் தான் அதுக்கு போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐடி கலாச்சாரம் வந்ததுலேருந்தே கேர்ள்ஸ் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கும் கேன்சர் வரும், மார்பக புற்றுநோய் வரும், அவங்களுக்கு பெண்மை தன்மை வந்து இழக்கக்கூடும். அப்புறம் அவங்களுக்கும் வந்து கிட்னி பாதிப்புகள் ஏற்படும். ப்ரெக்னென்சி ஆகிற டைமில் அது கலையறதுக்கு உண்டான அபார்ஷன் உண்டான ஆட்கள் வரும். இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க விட்டுட்டா நல்லது. ஏன்னா வந்து இன்னைக்கு மேலுக்கு ஈக்குவலாக ஃபீமேலும் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது இப்போ சமூகமே வந்து போதையில் தள்ளாடும் தமிழகம் தான் இப்போ வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே பாரு ட்ரக்ஸு, எங்கே பாரு ட்ரிங்க்ஸு, இதுதான் இருக்குதே தவிர அதில் தான் கூட்டம் எல்லாம் மோதுதே தவிர மீதி பேர் வியாபாரம் பண்ணுறவங்க, கடை வச்சுருக்கவங்களாம் காலியாக கடை கிடக்குது. அப்போ வந்து அரசு என்ன பண்ணணும், எங்களோட டைப் வைக்கணும், இல்லை எங்களை கூப்பிட்டு பேசணும், இல்லை வந்து ஏன்னா அரசு வந்து மறுவாழ்வு மையங்களை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அரசு மறுவாழ்வு மையங்களில் போனால் கூட அவர் வந்து குடியை வந்து போதையை விட மாட்டார். ஏன்னா அங்கே இருக்கிற வார்டு பாய்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே உள்ளே வந்துட்டாருன்னா 4 months கழிச்சு தான் அவர் வெளில போக முடியும். அவர் தப்பிக்கவோ அவர் இங்கேருந்து எஸ்கேப் ஆகவோ எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இருக்கும். 4 months அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணி இருந்தாடாங்கட்டான் அவர் வந்து வாழ்நாள் முழுக்க அவர் கூட சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டுலாம் போயிட்டு இருப்பாங்க. பார்ப்பாங்க 1.5 months கழிச்சு வந்து பார்ப்பாங்க. அதுக்கு நடுவில் அவருக்கு தேவையான
ஏதாவது திங்ஸ் வேணும்னா கொடுத்துட்டு போவாங்க. ஓகே. எல்லாமே வந்து 1.5 month கழிச்சு ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுவான். ஓகே. அதே மாதிரி ஜென்ரலா இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு அடிமையானவங்கலாம் வந்து தான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன கேட்கிற அப்படின்னு மற்றவங்களெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இது என்ன மாதிரியான மனநிலை சார்? நல்ல கேள்வி. அதாவது என் மனைவி சரியில்லை, நான் குடிக்கிறேன். எனக்கு வேலை இல்லை, நான் குடிக்கிறேன். நான் இன்னைக்கு மட்டும் குடிச்சிக்கிறேன், நாளையிலேருந்து விட்டுடுறேன். தீபாவளியிலேருந்து விட்டுடுறேன், பொங்கல்லேருந்து விட்டுடுறேன், நியூ இயர்லேருந்து விட்டுடுறேன், நம்ம கல்யாண நாள் வருது அப்போதுலேருந்து விட்டுடுறேன். உன் மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன், புள்ள மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன். இது எல்லாமே வந்து ஃபேக் தான். ஓகே. மாலை போட போகிறேன் விட்டுறேன்னா அந்த 45 days அந்த 48 days வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான், ஊருக்கு நல்லவன்ற மாதிரி காமிக்கிறது. நீங்கள் குடிக்கிறவர் யாரை கேட்டாலும் வந்து நான் குடிக்காரன் இல்லைன்னு தான் சொல்லுவார். இந்த டிசீஸோட ஆன்சரே என்னென்னா டினைல் தான். அவங்க வந்து இந்த நோய், இது ஒரு நோய், இது மறுக்கும் தன்மையுடைய நோய். நான் குடிக்காரனும் போதை எடுக்கிறவனும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் நினச்சா நாளைக்கு விட்டுருவோம்ப்பா, நான் சும்மா டைம் பாஸ் தான் குடிக்கிறேன். ஆனால் 24 hours குடிக்காரராக இருப்பார், 24 hours போதை எடுக்கிறவராக இருப்பார். இது வந்து போதை எடுக்கிறவங்க வந்து திருடு, இவங்க தான் வந்து இதெல்லாம் செய்யறது. குடிகாரங்க வந்து திருடலாம் மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த அடிக்ட்ஸு, போதை எடுக்கிறவங்க, கஞ்சா, இந்த ட்ரக்ஸு, இதெல்லாம் டேப்லெட்ஸு இதெல்லாம் எடுக்கிறவங்க தான் இந்த திருட்டு இதில் ஈடுபடுறது. இந்த குடிகாரம் வந்து கேங் ரேப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி இந்த வலி போறதுக்காக நான் பண்றேன் அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்க அந்த வலியை மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மனைவிமார்கள் கூட சரி பரவாயில்ல நீங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவர் இது குடிச்சாதான் மறுநாள் அவரால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா சார்? அது வலி போக்குமா? எல்லா கேள்வி எல்லாமே சூப்பராக கேட்குறீங்க. அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து அதாவது ஹங்க்ரி, ஆங்க்ரி, டயர்ட்னஸ்ஸு, இது மூணுமே வச்சுருக்கோம். அதாவது கோவப்படாதீங்க. அதாவது மொத்தம் 4: ஹங்க்ரி, ஆங்க்ரி, லோன்லினஸ்ஸு, டயர்ட்னஸ்ஸு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து கோவப்படாதீங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. ஏன்னா கோவம் வந்தால் நான் குடிப்பேன். முதல்ல நான் குடியை விடணுன்னா ஒரு ராவாக சொல்லணுன்னா எனக்கு சூடு சொரணை இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் வந்து குடியை வந்து விட முடியும். இல்லைன்னா நான் கோவத்தில் போயிட்டு இதை வரேன், இது வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு குடிச்சிட்டு வர்றது. இங்கேருந்து போகும்போதே நம்ம இந்த 4 விஷயம் சொல்லி தான் அனுப்புவோம். அப்புறம் ஹங்க்ரி, பசியாக இருக்காது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா என்னால் குடிக்க முடியாது. ஆங்க்ரியில் வந்து கோவப்படுவாங்க, ஓகே. ஹங்க்ரியில் வந்து பசியாக இல்லாமல் வயிறு ஃபுல்லாக இருந்ததுனாவே சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது லோன்லினஸ், தனிமையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். டிவியில் இப்போது 7 o'clock தான் சாப்பிட போகிறாரு அப்படின்னா அவர் டிவியில் ஒரு 4 o'clock அந்த சீன்ஸ் பார்த்துட்டாரு, ட்ரிங்க்ஸ் வர சீன்ஸ்னால் உடனே போய் குடிச்சிடுவார். அதனால் தனிமையில் இருக்கக்கூடாது, எப்பவுமே ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கணும். நீங்கள் சொன்னது தான் அந்த டயர்ட்னஸ், நான் வந்து உடம்பு வலிக்குது அதனால் குடிக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து அப்படிலாம் இல்லையே. இன்றைக்கி வந்து எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கிறது தான். மழை பெய்யுதா விஸ்கி சாப்பிட்ணும், வெயில் அடிக்குதா பீர் சாப்பிட்ணும், கலர் ஆகணுமா ஒயின் சாப்பிட்ணும். இந்த மாதிரி வந்து நான் குடிச்சிட்டா தான் வண்டி நல்லா ஓட்டுவேன், நான் குடிச்சிட்டா தான் வண்டி, போதை எடுத்தால் தான் நான் வண்டியை கரெக்டாக ஓட்டுவேன், நான் போதையும் குடியும் எடுத்தால் தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து நான் நல்லா பார்த்துப்பேன், நான் ஏன் காசு நான் குடிக்கிறேன் நீ யார் கேட்குறது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் குடித்தாதான் நான் செக்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. டயர்ட்னால குடிக்கிறதுனாலையோ இதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு கேட்கும். பட் அதை என்ன கடைசியில் எங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்துது? ஆரம்பத்தில் ஏசி பாரில் குடித்தவர் தான் இன்றைக்கி யாரோ குடிச்சிட்டு வச்ச கிளாஸை கழுவி குடிக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது அவர் தான் அதை உணரணும். இதனால் நம்ம பசங்க எவ்வளோ அசிங்கப்படுறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முருகேசன் இருக்காருன்னு வச்சிங்களேன்,
அவர் முருகேசனோட ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாங்க. குடிகாரனோட ஒய்ஃபு, குடிகாரனோட அம்மா, குடிகாரனோட பொண்ணு, குடிகாரனோட புள்ள, குடிகாரனோட அம்மா, குடிகாரனோட அப்பா. போதை அடிக்கிறவனுக்கு என்ன பையனா அந்த திருட்டு பையனோட அம்மா, திருட்டு பையனோட அப்பா, திருட்டு பையனோட இது மாதிரி அவரோட ஃபாதரு, அவங்க மதரு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து குடிகாரருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வந்து மேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருப்பானப்பா அவனோட பொண்டாட்டி தான் அது. இந்த பையன் நைட் ஆனால் வீட்டில் கத்திட்டு இருப்பானே அவனோட அம்மா தான் அது. இந்த மாதிரியான என்னை சுற்றி நான் குடிக்கிறதுனாலே போதை எடுக்கிறதுனாலே என்னை சுற்றி 45 உறவுகள் பாதிக்கப்படுது. அம்மா, மாமா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, அந்த மாதிரி. சரி, இந்த மது பழக்கம், இந்த அடிமைத்தனம் அப்படின்னும் போது அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தீங்க, லோன்லியா இருக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ற சீன் பார்த்தா உடனே போய் குடிக்கணும் தோணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்குமா உங்களுக்கு? சிம்டம்ஸ்னா எந்த மாதிரி? சிம்டம்ஸ்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சிம்டமேட்டிக்கா இருக்குமா? நான் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா? இல்ல, அப்படியே தான் இருக்காது. தொடர்ந்து குடிப்பவருக்கு அந்த கிரேவிங் இருக்கும். ஓகே. பட் புதுசா சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஜாலியில தான் சாப்பிட்றது. சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது அப்படின்றது தான் இருக்குமே தவிர சிம்டம்ஸ்லாம் எதுவும் தெரியாது. நீங்க சொல்ற சிம்டம்ஸ் இந்த கிரானிக்கல் அடிக்டுக்கு தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் உதறது, தலை வலிக்கிறது, தலை ஷேக் ஆகுறது, பாடி ஷேக் ஆகுறது. அப்போ வந்து அவங்களுக்கு அதை போட்டாதான் அது நிற்கும். ஏன்னா அதுதான் அவங்களை வந்து புஷ் பண்ணும் குடிக்க சொல்லி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் ரெடில்ஸ்ல இருந்து பேசுறேன்மா, சுதர்ஷன். ஓகே சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பிரதர் காலேஜ் படிக்கிறான். ஓகே. பட் எங்களுக்கு தெரியுது அவன் வந்து கான்சென்ட்ரேஷன் சரியில்லை படிப்புல. ஒரு நாள் போறான், ஒரு நாள் போறது இல்ல. ஓகே. வீட்டுக்கு லேட்டா வரான், கோவப்படுறான் நிறையா. அப்புறம் சிகரெட் எல்லாம் முதல்லயே குடிச்சிருந்தான். பட் இப்போ வந்து அது வேற மாதிரி ஸ்மெல் வருது ரூம்ல எல்லாம். ஓகே. ஸோ ஐ திங்க் கஞ்சாவோ இதுதான் சொல்றாங்க, அதுதான் இருக்கும்னு நினைக்கிறோம். உங்க வீடு எங்க இருக்கு? ரெடில்ஸ் சார். ரெடில்ஸ் மாங்காடுல சென்னை டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு. நீங்க அங்க தொடர்பு கொள்ளுங்க. திரையில வர நம்பரை பாருங்க. ஓகே சார். நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். சார், இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பத்தி எடுக்கும்போது செயின் ஸ்மோக்கரா இருப்பாங்க, இது என்ன சார் ரீசன்? ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும், அது வந்து லங்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியும். நைட்டு மிட் நைட் 2 மணி 3 மணிக்கெலாம் கூட போய் சிகரெட் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி? இல்லை, இப்போ வந்து இந்த போதை கொடியோட சிகரெட் தான் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உண்டான விஷயம். பட் எல்லாமே ஒன் டே அட் அ டைம் தான். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். இந்த சீவிங்கம் சாப்பிட்றது, நிக்கோட்டின் டேப்லெட் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஏர்லியர் ஸ்டேஜுக்கு தான். கிரானிக்கல் ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கருக்கெலாம் வந்து அந்த சீவிங்கமோ பேட்சோ இல்லை வேறு எந்த டேப்லெட்ஸாலும் குணப்படுத்த முடியாது. எனக்கு வேணான்னு அதை தூக்கி போட்டால் தான் உண்டு. ஆனால் சிகரெட் விடுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து போதையும் கடினமான விஷயந்தான். பட் ரெண்டுமே ஒன் டே அட் அ டைம் தான். எனக்கு வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும். அதுக்கு எனக்கு விருப்பம் வேணும். எனக்கு 100% விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை விட முடியும். அந்த 100% விருப்பத்தை அவருக்கு நான் கொண்டு வருவோம், ஜீவன் கேர் கொண்டு வரும் அவருக்கு. ஓகே. அதே மாதிரி இப்போ கோவப்படுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கலாம் அதிகப்படியாக கோவப்படுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஜீவன் கேர் சென்டரில் அந்த 4 months ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த இது ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு சரியாகுமா சார்? இந்த கோவத்தெல்லாம் குறையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமா? ஃபஸ்ட்டு சந்தேகப்படுவார், அப்புறம் கோவப்படுவார், அப்புறம் சரியாக சாப்பிட மாட்டார், வீட்டுக்கு வர மாட்டார், அதுக்கப்புறம் வந்து ரோட்லேயே இருப்பார். இந்த 5 விஷயமும் வந்து கரெக்டாக சாப்பிட்ருவார், நல்லா பசி எடுக்கும், சந்தேகம் போயிடும், அப்புறம் வந்து கோவப்பட மாட்டார், ஸ்பிரிச்சுவலில் போயிடுவார், இல்லைன்னா மணி மைண்டட் ஆகிடுவார். ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள்ல கரெக்டாக இருந்துருவார். ஓ சூப்பர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ,
வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சார் என் பேரு விஸ்வநாதன். ஓகே, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட. ஹலோ. சொல்லுங்க சார். சார் நான் வந்து விழுப்புரத்துல வந்து பேசுறேன் சார். ஓகே சார் நான் எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது சார். ஓகே. நான் அந்த ஒரு 6 வருஷமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கிறேன். அதிகமா டென்ஷன் ஆகினே இருக்கேன். என்ன சார் பண்றது? ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் விடணும். இது வந்து மருந்து மாத்திரையாலெல்லாம் குணப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி முறையான மறுவாழ்வு மையங்களில் சேர்ந்து நீங்கள் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க கூட வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். ஓகே சார், இந்த கோவம் படுறது எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சந்தேகப்படுறது எல்லாமே குறையும் அப்படின்னு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன். ஓகே. என் தம்பிக்கு நான் இது பண்ணேன் சார். ஓகே. இது எப்படி சார் ட்ரீட்மெண்ட் சார்? அவர் என்ன இது யூஸ் பண்றாரு? அவர் ஆல்கஹால் சார். அவர் ஓகே. ஆல்கஹால்னா வந்து எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறாரு? அவர் மார்னிங் 5 o'clock ஆரம்பிச்சிடுறாரு சார். ஓகே. இதுக்கு முறையான சிகிச்சை வந்து நம்ம வந்து டிஅடிக்ஷன் சென்டரில் தான் சேர்க்கணும். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற டிஅடிக்ஷன் சென்டர், ரீஹபிலிட்டேஷன் சென்டர் எது நல்லதுன்னு பார்த்து அங்கே சேருங்க. அப்படி இல்லைன்னா ஜீவன் கேர் சென்டருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து அழைச்சிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த கண்டினியூஸாக குடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா, ரோட்லலாம் விழுந்து கிடப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, உடலில் துணி விலகிறது கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். இது என்ன மாதிரியான கண்டிஷன்? அதான் கிரானிக்கல் ஸ்டேஜ். அதுதான் கிரானிக்கல். நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இந்த பழக்கத்தினால சொத்து இழந்து, குடும்பத்தை இழந்து, இருக்கிற வேலையை இழந்து, எல்லாமே இழந்து தான் அந்த கிரானிக்கல் வருது. ஓகே. அந்த கிரானிக்கல்ல வந்தாதான் வந்து நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஓ. அவங்க கிரானிக்கலாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே இழந்து வரவங்க வந்து டக்குன்னு பிடிச்சிப்பாங்க அந்த ப்ரோக்ராம். எப்படியாவது நம்ம வெளியில வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கிடைக்கும். இப்போ இந்த ஷோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இது கேட்கறது கூட கொஞ்சம் கூச்சமா இருக்கிறதுனாலே கேட்க மாட்டாங்க சார். இப்போ நீங்க ஒரு டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி ஒன்று சொல்லுங்க. இப்போ அடிக்ஷன் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? அதான் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அதுதான் சொல்கிறேன். அந்த 4 விஷயங்கள் வந்து தனிமையில் விடாதீங்க. அவர் வந்து டயர்டாக டபுள் டியூட்டி செய்ய விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கோபம் வரா மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டாம். அவரை படிப்படியாக நம்ம அன்பால் கூட திருத்தலாம், இல்லை குழந்தைங்க மூலியமாக கூட திருத்தலாம். அதே மாதிரி வந்து பசியாக இருக்க வைக்காதீங்க, எப்பவுமே ஃபுல்லாக சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சிஸ்டமே வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. அதாவது எல்லாருமே நம்ம மேலே தான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோமே தவிர நம்ம எவ்வளோ 420, நம்ம எவ்வளோ ஒரு தேர்ட் ரேட் பார்ட்டின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும், மீது யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான உதவியை ஜீவன் கேர் செய்யும். அவங்க குடும்பத்தாரும் இது வந்து உங்கள் ஃபேமிலியில் இல்லைன்னா கூட பார்க்குறவங்க வேறு யாருக்காவது உதவலாம். இலவசமாக கூட சிகிச்சை தரும். வெறும் சாப்பாடுக்கு மட்டும் பணம் வாங்கிட்டு இலவசமாக சிகிச்சை வந்து இலவசமாக தரும், உண்மையாலே இல்லாதப்பட்டவங்களுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி இந்த குடியும் போதையும் முக்கியம் கிடையாது. ஒரு காலத்தில் மணி இருந்தால் வாழ்ந்துடலாம். இப்போ மணி இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அதுவும் இன்றைக்கி நாடு வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. வாழ போகிறது கொஞ்ச நாள். அதனால் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுங்க, குடி இல்லாத போதை இல்லாத வாழ்க்கையை வாழுங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், லாஸ்ட் காலர் பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பேர் சார் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மீசாமி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம். ஓகே சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இந்த பையன் ஒவ்வொரு சரக்கு அடிக்கிறான். ஓகே. அவனுக்கு வந்து பகலும் அடிக்கிறான், நைட்டும் அடிக்கிறான். ஓகே. மற்ற வேலைக்கு போறது கிடையாது. இது சொன்னா கோபம் அதிகம் போடுறான். மற்றபடி வந்து யாரையுமே இது நம்ம கேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் திரையில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க.
சரி. எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. நீங்க வர தேவையில்ல, நாங்களே வந்து அழைச்சிட்டு வந்துருவோம். அப்படியா? ஆமா, 4 மாதங்கள் சிகிச்சை உண்டு. அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். அது எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? இது விருதுநகர் மாவட்டம் சார். விருதுநகர் மாவட்டம். ஒரு 6 ஹவர்ஸ்ல வந்து நாங்க வந்து அவரை டேக் ஓவர் பண்ணிடுவோம். சரிங்க சார். நான் ஏன்னா ஒத்துழைக்க மாட்டான். அவரு ஒத்துழைப்பு தேவையே இல்லை. அவர் எங்க இருக்காரு நீங்க காமிச்சு விட்டுட்டு நீங்க ஓரமா நின்றுட்டீங்கன்னா போதும், நம்ம பாய்ஸ் வந்து அவரை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. ஓகே. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ ஜீவன் கேர் சென்டர் ஒருத்தருடைய வாழ்வை வந்து நீங்க மறுவாழ்வா கொடுக்குறீங்க. இந்த ஜீவன் கேர் சென்டர்ல ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சமூகத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து மது போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வரணும். நிறைய குற்ற செயல்கள் வந்து குறையும். தான் வீடே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. ஸோ உங்களுடைய சேவைக்கு வந்து மிக்க நன்றி சார். நிகழ்ச்சி சார்பா மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. என்ன நேரத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.